ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம இந்தியால வந்து ஒவ்வொரு குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி கையால வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவார்டு அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டு வந்து வரக்கூடிய 2026 குடியரசு தினத்துக்காக பத்ம பூஷன், பத்ம விபூஷன், அதே மாதிரி பத்மஸ்ரீ அவார்டு வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி பிரீஃபா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள உள்ள நீங்க வாரீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பத்ம அவார்டு வந்து வாங்குறதுக்கு ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டெட்லைனும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ கரண்ட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து கோயிங்ல வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பத்தி பிரீஃபா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கிறாங்க, இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து இப்ப ரீசெண்டா வந்து பிரஸ் ரிலீஸ்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க, செய்தி வெளியிடுன்னு சொல்லிட்டு. அதுலயே மேலேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 2026ஆம் ஆண்டு விருதுக்கான விண்ணப்பங்கள் பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவித்துள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஜூலை 31ஆம் தேதி விண்ணப்பிக்க பரிந்துரை செய்ய கடைசி நாளாகும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற பார்க்கும்போது கலை, இலக்கியம், இசை, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி கௌரவிக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான விருதுகள் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான விருதுக்கான விண்ணப்பங்கள் பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவித்துள்ளது. விருப்பமுள்ளவர்கள் awards.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தெரிவித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஷேர் பண்ணிருக்காங்க. ஜூலை 31ஆம் தேதி வந்து விண்ணப்பிக்க பரிந்துரை செய்ய வந்து கடைசி நாளாகும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். 1954ஆம் ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டில் வந்து குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதியால் வந்து கையால் வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இனம், தொழில், பதவி, பாலினம் வேறுபாடு இல்லாமல் அனைத்து நபர்களுக்கும் இந்த விருதுகள் அப்படிங்கிறது தகுதியானவர்கள் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ மேல கொடுத்திருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில நீங்க வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். தாராளமாக நீங்களும் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ எப்படி வந்து இந்த பத்மா அவார்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த பேஜுக்குள்ள தான் வருவீங்க. இதுல வந்து நம்ம இந்தியாவுடைய அபிஷியல் வெப்சைட் தான், இந்தியன் கவர்மெண்டோடைய அவார்ட்ஸ் வெப்சைட். இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த அவார்ட்ஸ்க்கான கரண்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாமினேஷன் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மா அவார்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. வரக்கூடிய 2026 ரீபப்ளிக் டேக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போயிட்டு இருக்கு. அதை தாண்டி நேஷனல் எம்எஸ்எம்இ செக்டர்ல நல்லா சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற கூடிய நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க் நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா வியூ டீடைல் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க இந்த பேஜுக்குள்ள போவீங்க. இதுல தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பத்மா அவார்ட்ஸ் வந்து ஏன் வந்து நாங்க கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம், எந்த பத்மா அவார்ட்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி கீழே எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து பாகுபாடே இல்லாம ஆக்குபேஷன், பேஷன்ஸ், ஜெண்டர்ஸ் இது வந்து எதுவுமே இல்லாம எல்லாருக்குமே ஒரு இந்தியன் சிட்டிசன் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் மட்டும் கிடையாது, ஃபாரினர்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்ஆர்ஐ கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆர்ட்ஸ், சோசியல் ஒர்க்கர், பப்ளிக் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், ட்ரேடு, இண்டஸ்ட்ரியல், மெடிசன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரியில நீங்க வாரீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட வந்து இருக்கணும். சரிங்களா? இந்த ஒரு ஒர்க்ல நான் வந்து சிறந்து விளங்கி இருக்கிறேன். இப்போ எஜுகேஷன் செக்டர்னா ஒரு எஜுகேஷன் செக்டர்ல நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு நபர். நான் வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு தொண்டு நிறுவனமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா இருந்தாலும் நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நாமினேட் அப்ளை நவுன்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்கை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க.
அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து வந்திருப்பீங்க. கீழ வந்து கிரீன் கலர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹேர் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசா அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த இடத்துல அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனா இல்ல வந்து ஆர்கனைசேஷனா நீங்க சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் குடுங்க. இல்ல ஆர்கனைசேஷனா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ இண்டிவிஜுவல் குடுத்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட மிடில் நேம், உங்களோட லாஸ்ட் நேம் குடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து குடுங்க. நேஷனாலிட்டி டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க சிட்டிசனா இல்ல வந்து ஏற்கனவே பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்கக்கூடியவங்களா இல்ல எம்எல்ஏவா இல்ல எம்சியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ஆர்ஐயா இல்ல ஃபாரினரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து சிட்டிசன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஒன்ஸ் நம்ம வந்து கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களுடைய அட்ரஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின் கோட் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜெண்டர் நீங்க மேலா, ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் குடுங்க. ஃபீமேல்னா ஃபீமேல் குடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல கேப்ச்சா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு, இவங்க குடுத்திருக்கக்கூடிய கேப்ச்சா வந்து ஃபில் பண்ணிட்டு, இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு வந்துரும். அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, லாகின் வந்து பண்ணிக்கிற முடியும். ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு டைரக்ட்டா உள்ள வந்து வந்திருக்கோம். ஸோ, இப்ப இந்த இடத்துல அவார்ட்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான நம்ம டாஷ்போர்டுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ, இப்ப இந்த இடத்துல டிஃபால்ட் அவார்ட் அப்படிங்கிற இடத்துல பத்மா அவார்ட்ஸ் 2026ன்னு சொல்லிட்டு இருக்கும். கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் வேணுமா? இல்ல பத்ம பூஷன் வேணுமா? இல்ல பத்ம விபூஷன் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரில நீங்க சூட்டபிளா இருக்கிறீங்களோ, அந்த கேட்டகரிய செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபீல்டு ஏரியா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இப்ப நம்ம வந்து சோசியல் ஒர்க் அப்படிங்கிறதுனால சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துட்டு, ஃபோக்கஸ் ஏரியா அப்படிங்கிற இடத்துல வந்து இப்ப இந்த சோசியல் ஒர்க்கர் வந்து எந்த ஏரியால நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. கரெக்ட்டா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப வந்து சர்வீசஸ் வந்து ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து குடுத்துக்கலாம். குடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டு யூ விஷ் டூ நாமினேட் யுவர் செல்ஃப் நீங்க வந்து நாமினேட் ஆகுறதுக்கு வந்து விருப்பப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு செல்ஃபா. எஸ்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்க டிபார்ட்மென்ட்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆயிடுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபர்தரா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.